guys, welcome back to my channel. So ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு தமிழ் மேக்கப் டியூட்டோரியல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு நியூட்ரல் ஃபெஸ்டிவ் கிளாம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னல் சாஃப்ட் கிளாம் மேக்கப் லுக் இந்த பொங்கலுக்காக நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு அட்லீஸ்ட் ஒரு தமிழ் வீடியோவாவது நான் போடணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாம் மேக்கப் லுக் நான் பொங்கலுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்ட் சட்டில் நியூட்ரல் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனிபடி can wear this makeup look. ரொம்ப அதிகமான மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது பிகாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்க டோன்ஸ் எல்லாமே ரொம்ப நியூட்ரல் டோன்ஸ். எந்த ஒரு பிரைட் போல்ட் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் இந்த மேக்கப் லுக் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃபுல் கவரேஜ் பேஸ் ஷிமரி ஐ ஷேடோஸ் ஐ லேஷஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேபி அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிக்கலாம். பட் அதர் தேன் தட் இந்த மேக்கப் லுக் ஐ திங்க் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ரொம்ப வேரபிளான ஒரு மேக்கப் லுக். இந்த வீடியோவில் ஒரு குவிக் அண்ட் ஈஸி அப்டூ ஹேர் ஸ்டைலும் நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ அப்டூஸ் மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கவே முடியாது. உங்களுக்கு ஃபெஸ்டிவிட்டிஸ் டைமில் ரொம்ப அந்த கசகசா ஃபீலிங்லாம் இல்லாமல் டைடப்பாக இருக்கும். ஸோ எனிவே விதவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் உங்களுக்கு இந்த ஒரு நியூட்ரல் கிளாம் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் நான் உங்களுக்காக எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய Dermavive ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி நான் ஒரு க்ளீன் ஃபேஸ்லேருந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல் ஜென்டில் கிளென்சர். எல்லா டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸையும் பர்ஃபெக்டாக ஸ்கின்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடும் அண்ட் ட்ரைனஸும் உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு Dermavive-உடைய ட்ரை கண்டிஷன் மாய்ஸ்சரைசிங் லோஷன் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் இந்த வின்டர் சீசனுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிகாஸ் ஸ்கின்னில் அந்த ட்ரைனஸ் வந்து கொஞ்சம் இது வந்து பேலன்ஸ் பண்ணிடுது. இங்கே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை இரிட்டேட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறாராம். ஸோ அவர் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நான் வந்து என்ன தான் பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் நடக்கலை கடைசியில். ஸோ அகெயின் பேக் டு மாய்ஸ்சரைசேஷன். எல்லா ப்ராடக்ட்டையும் நல்லா ஸ்கின்குள்ளே மசாஜ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு வெரி குட் ப்ரீ மேக்கப் பேஸ் பிஃபோர் மேக்கப். நெக்ஸ்ட் லிப்ஸை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு லன்னேஜுடைய லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் ரீசெண்டாக மேபல் ஆர்த்தி அவங்கள நான் மீட் பண்ணேன். அவங்க எனக்கு ரொம்ப 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 ஸ்வீட்டாக இந்த ஹோல் என்டையர் செட் ஆஃப் லிப் பாம்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ஆர்த்தி, இஃப் யூஆர் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச் லவ் டு யூ. ஐ அப்சல்யூட்லி லவ் தீஸ் லிப் பாம்ஸ். ஸோ நான் ஒரு லெமன் வேரியண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ப்ளம்பிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்கள் லிப்ஸுக்கு அண்ட் சூப்பரான ஒரு ஹைட்ரேஷனும் கொடுக்கும். தென் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோடைய ஐப்ரோ பென்சில் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். இது ஒரு பியூட்டிஃபுல் வெரி இன்எக்ஸ்பென்சிவ் ஐப்ரோ பென்சில். நல்ல ஒரு டீசெண்டான பிக்மெண்டேஷன் இருக்குது, நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த ஷேட் டார்க் ப்ரௌன் என்னோட ஹேருக்கு பர்ஃபெக்டான ஒரு கலராக இருக்குது. ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக அதை கோம் த்ரூ பண்ணிக்கிறேன். கன்சீலருக்கு இன்னொரு நியூ லான்ச் ஃப்ரம் Lakmé. இது வந்து 925 ப்ரைமர் ப்ளஸ் மேட் கன்சீலர். இந்த ஷேட் வந்து ஆல்மண்ட். ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி ஐலிட்ஸில் பேஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐலிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோஸ்க்கு கீழே இந்த மாதிரி நான் யூஸ்வலாக அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுறேன் பிகாஸ் இது ஐப்ரோஸை நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக டிஃபைன்டாக காட்டும். அண்ட் ஒரு கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அதை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஐஷேடோவுக்கு மிஸ்ட் காஸ்மெட்டிக்ஸோடைய ட்ராமா ஐஷேடோ பேலட் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். வெரி பியூட்டிஃபுல் பேலட் எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் ஸ்கின் டோன். இது வந்து நம்மளுடைய ஃபெல்லோ மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர் அனுஷா சுவாமி அவங்க க்ரியேட் பண்ண ஒரு ஐஷேடோ பேலட். அமேசிங் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஷேடோ பேலட், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் அப்படின்ற ஒரு பம்ப்கின் ரஸ்டி மேட் ஐஷேடோவை வந்து க்ரீஸ் ஃபுல்லாக ப்ளோன் அவுட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லீப் அப்படின்ற ஒரு டீப்பர் வார்ம் ப்ரௌன் ஷேடை வந்து ஒரு டேப்பர்டு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து க்ரீஸை இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஷிம்மர் ஐஷேடோவுக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் ப்ரான்ஸி கோல்ட் ஷிம்மர் ஐஷேடோ வந்து ஒரு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷில் எடுத்து லிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் எக்ஸப்ட் தி அவுட்டர் கார்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி டோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்தியன் அவுட்ஃபிட்ஸில் நிறைய கோல்டன் ப்ரான் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ நல்லாவே உங்களுக்கு சூட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் பேல் பிங்கி ஷிம்மர் ஐஷேடோ எடுத்து சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஒரு பாப் கிடைக்கிறதுக்காக ஐலிட்ஸில் ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக்ஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா மெலனின் அப்படின்ற ஒரு டீப் சாக்லேட்டி ப்ரௌன் மேட் ஐஷேடோ வந்து ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்து அவுட்டர் கார்னர்ஸில் ப்ரிசைஸாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஐஷேடோஸ் அப்ளை பண்ணிவிட்டு
தரோவாக பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஐ மேக்கப் உங்களுக்கு அழகாக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். திருப்பியும் லீப் அப்படின்ற ஒரு ஷேட் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணல. அது வந்து ஒரு டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து இந்த ப்ரான்ஸ் ஐஷேடோ அண்ட் ப்ரௌன் ஐஷேடோ எங்கே மீட் பண்ணுதோ கரெக்டாக அந்த சென்டரில் அதை அப்ளை பண்ணேன்னா ஒரு ட்ரான்சிஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஸ்பாட்டில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸை ப்ரைம் பண்ணுறதுக்கு பேக்கோடைய போர் ப்ரைமர் எடுத்து ஃபேஸோடைய சென்டர்ஸில் அப்ளை பண்ணி என்னோடய ஃபிங்கர் டிப்ஸால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஸ்கின்னில் இருக்கிற எல்லா டெக்ஸ்சர்ஸ் அண்ட் போர்ஸையும் சூப்பராக ஃபில் பண்ணி ஒரு ஈவன் கேன்வஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும் பிஃபோர் அப்ளைங் ஃபவுண்டேஷன். அது முடிச்சதுக்கப்புறமா கலர் கரெக்டருக்கு இன்றைக்கி ஒரு கூல் ஹேக் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஐஷேடோ பேலட்டில் இந்த மாதிரி ஒரு பிரைட் ஆரஞ்ச் கலர் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் கலர் கரெக்டராகவும் யூஸ் பண்ணலாம். சூப்பராக ஒர்க் ஆகும். நான் அது ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. இதுக்கு மேலே நான் இப்போது ரெகுலராக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி கலரெசன்ஸோடைய லிக்விட் ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு நியூ லான்ச் அகெயின் ஃப்ரம் கலரெசன்ஸ். இந்த ஷேட் வந்து டார்க் பேஜ் அண்ட் சூப்பர் அஃபோர்டபுள் குட் குவாலிட்டி ஃபவுண்டேஷன் நான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங்கை வந்து நெக்லையும் பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். திருப்பி என்னுடைய லாக்மே லிக்விட் கன்சீலர் நான் யூஸ் பண்ணல. அதே சேம் ஷேடை வந்து நான் ஹைலைட் அண்ட் கன்சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அண்டர் ஐஸில் சென்டர் ஆஃப் த ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இன்றைக்கி கொஞ்சமாக என்னுடைய ஃபேஸ்க்கு கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மவுத்தோடைய கார்னர்லேருந்து இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். திருப்பி என்னுடைய பேக் 215 கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி டேப் பண்ணி கன்சீலரை பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். இந்த கன்சீலரும் செம்ம அஃபோர்டபுளான ஒரு கன்சீலர், பட் நல்ல ஒரு டீசென்ட் கவரேஜும் இருக்குது அண்ட் நல்லாவே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. ஃபினிஷ் வந்து ஒரு சாஃப்ட் மேட் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பேஸ் மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு சுகரோடைய செட் த டோன் லூஸ் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து chocochino. இது நல்ல ஒரு வார்ம் yellow டோன்ட் லூஸ் பவுடர். ரொம்ப பவுடரியாக இருக்காது, ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியான ஒரு பவுடர். ஸோ அவங்க கொடுக்குற அந்த பஃப் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி என்னுடைய அண்டர் ஐஸில் நல்லா பேக் பண்ணிவிட்டு டீ ஜோன்லேயும் அதே லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ பவுடர் பேக் ஆகிட்டு இருக்க டைமில் நான் என்னுடைய ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கே பியூட்டியோடைய 24 hour காஜல் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து ஸ்பேட். நல்ல ஒரு டீப் பிளாக் ஜெட் இன்டென்ஸ் காஜல் பென்சில் அண்ட் அகேன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதை நல்லா லோவர் வாட்டர் லைன் அண்ட் லோவர் லேஷ் லைனில் திக்காக அப்ளை பண்ணி டைட் லைனும் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த TBH அப்படின்ற ஒரு பிரைட் விவிட் டீப் ரெட் ஷேட் மேட் ஃபினிஷ். அதை வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷில் எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனில் நான் எங்கே அந்த காஜல் அப்ளை பண்ணணும் அதில் வந்து செட் பண்ணிக்கிறேன். திருப்பி லீப் ஷேடை வந்து டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து இந்த ரெட் ஷேடோடைய கார்னர்ஸை நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ரெட் நான் ஏன் யூஸ் பண்ணேன்னா என்னோட சாரியில் ஒரு ரெட் ரிஃப்ளெக்ட் இருக்கும் அண்ட் ப்ளவுஸ் கலரும் ரெட். ஸோ அதனால் இந்த ஒரு ரெட் ஷேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ப்ரௌன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறமா எக்ஸசிவ் லூஸ் பவுடரை டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஏரியாஸ் ஆஃப் த ஃபேஸையும் அந்த சேம் லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்னுடைய ஐஸை லைன் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த Forever 52 உடைய பென் டைப் ஐலைனர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு போல்ட் விங்ட் ஐலைனர் நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பென் டைப் ஐலைனர் சூப்பர்ப் ஐலைனர். நல்ல ஒரு ஜெட் பிளாக் கலர் அண்ட் ரொம்ப 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 லாங் லாஸ்டிங் அண்ட் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்ஸுக்கு வந்து நல்ல போல்ட் அண்ட் பிக்மெண்டடாக இருக்கிற பிளாக் ஐலைனர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணு ரொம்ப அழகாக டிஃபைண்டாக தெரியும். மஸ்காராக்கு கே பியூட்டியோடைய வால்யூம் அண்ட் லெங்த் மஸ்காரா யூஸ் பண்ணி டாப் அண்ட் பாட்டம் ஐலாஷஸை கோட் பண்ணிக்க போகிறேன். ஸ்கின்னை ப்ரான்ஸ் அப் பண்ணுறதுக்கு டூ ஃபேஸோடைய Born This Way காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து கோகோ. இது பயங்கர ஒரு டீப் சாக்லேட்டி ப்ரௌன் காம்பேக்ட் கலர். ஸோ அதை வந்து என்னுடைய ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ், பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ஃபோர்ஹெட் அண்ட் ஜா லைன்லேயும் நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னுடைய ஸ்கின்னுக்கு திருப்பி அந்த ஒரு வார்ம்த் அண்ட் டெஃபினேஷன் கிடைக்கிறதுக்காக.
அண்ட் ஒரு டேப்பர்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னுடைய நோஸோடைய சைட்ஸையும் கான்டோர் பண்ணிக்கிறேன் அண்ட் லிப்ஸுக்கு பாட்டம்லையும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். பிளஷருக்கு மேக் உடைய பவுடர் பிளஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து பெப்பர்மெண்ட், ஒரு மேட் ஃபினிஷ் பிளஷர். பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான டீப் ஷேட் ஆஃப் பிளஷர், எஸ்பெஷலி ஃபார் டஸ்கி ஸ்கின் டோன் சூப்பராக இருக்கும் அண்ட் நல்ல லாங் லாஸ்டிங்கும் கூட. ஸோ அதுதான் என்னுடைய சீக்ஸில். ரிமைனிங்கை வந்து நோஸ் அண்ட் சின்லையும் லைட்டாக அந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு again one of my favorites, ஒரு பியூட்டிஃபுல் ஃபைன்லி மில்ட் ஹைலைட்டர் ஃப்ரம் LA Girl, ஸ்ட்ரோப் லைட் ஹைலைட்டர். இந்த ஷேட் வந்து 20 watt. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய டாப்ஸ் ஆஃப் த சீக் போன்ஸ், bridge ஆஃப் த நோஸ், cupid's bow, chin அண்ட் இன்னர் கார்னர்ஸ் ஆஃப் த ஐஸ் அண்ட் ப்ரௌ போன்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா லிப்ஸுக்கு மேக்குடைய லிப் லைனர் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து செஸ்ட்நட். அகைன் டஸ்கி ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு லிப் லைனர். அதை யூஸ் பண்ணி ஓவர் ட்ரா பண்ணிக்கிட்டேன். லிப்ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு இந்த சுகருடைய நத்திங் எல்ஸ் மேட்டர் அப்படின்ற ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து டீக் ஓவர். பியூட்டிஃபுல்லான டீப் ப்ளம்மி மாவ் கலர் அண்ட் ஃபார்முலாவும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட சுகருடைய கூப்பான் கோட் இருக்குது. சுகருடைய வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மேபிலினுடைய மேட் லிப் கிரேயான் சூப்பர் ஸ்டே ரேஞ்சிலேருந்து எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து லிவ் ஆன் தி எட்ஜ் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் டீப் ப்ரௌன் டோன் நியூட் கலர் வித் அ ஹிண்ட் ஆஃப் ரெட். இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் கலர். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி என்டையர் லிப்ஸில் அப்ளை பண்ணுறேன். மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு வெட் அண்ட் வைல்டுடைய ஃபோட்டோ ஃபோக்கஸ் நேச்சுரல் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்டையர் மேக்கப்பை நான் லாக் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப உங்களுடைய ஃபினிஷை வந்து ஆல்டர் பண்ணாது, ரொம்ப நேச்சுரலாக வச்சுருக்கோம். ரொம்ப மேட்டாகவும் இருக்காது, ரொம்ப டூவியாகவும் இருக்காது, ரைட் இன் பிட்வீன் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நான் செட்டிங் ஸ்ப்ரேவை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா ஐலாஷஸ்க்கு ஹுடா பியூட்டியோடைய சமாந்தா ஐலாஷஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எந்த ஐலாஷஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்விஸ் பியூட்டிலேயே நிறைய அமேசிங் அஃபோர்டபுள் ஐலாஷஸ் இருக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சமாந்தா ஐலாஷஸ் என்னுடைய ஐஸில். ரொம்ப ஒரு விஸ்பியான லைட் வெயிட் ஐலாஷஸ், எஸ்பெஷலி இந்தியன் லுக்ஸுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கும் நம்ம போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய எனக்கு ஃப்ரண்ட்டில் இப்போ ஃப்ரிஞ்சஸ் இருக்கிறதுனால நான் அது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுற போகிறேன். அதுக்கப்புறமா க்ரௌனில் இப்படி ஒரு செக்ஷன் எடுத்து என்னுடைய டேல் கோம் வச்சு பேக் கோம் பண்ணிவிட்டு லைட்டாக ஹேர் ஸ்ப்ரே போட்டுக்கிறேன். ஸோ தேட் அந்த டீசிங்லாம் போகாமல் இருக்கணுன்றதுக்காக. அண்ட் அதுக்கு மேலே லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன். ஸோ தேட் அந்த ஒரு நீட் ஃபினிஷ் கிடைக்குன்றதுக்காக இந்த மாதிரி க்ரௌன் செக்ஷனை கேதர் பண்ணி பின்னாடி 2 பாபி பின்ஸ் யூஸ் பண்ணி க்ராஸாக நான் வந்து இந்த புஃபை செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு நீட்னஸ்க்காக அகெயின் அந்த சேம் டேல் கோம் வச்சு லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தின் செக்ஷன் 2 சைடில் இருந்தும் எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு அதை வந்து ஒரு போனி டெயில் மாதிரி டைப் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு ரிவர்ஸாக நான் வந்து திருப்பி அதை புல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த சைடில் தெரிகிற அந்த போர்ஷனை வந்து இந்த மாதிரி லைட்டாக புல் அவுட் பண்ணிக்கிறேன், ஒரு மெஸ்ஸி லுக் கிடைக்கணுன்றதுக்காக. நான் என்னுடைய என்டையர் ஹேரையும் பின்னாடி கேதர் பண்ணி ஒரு போனி டெயில் க்ரியேட் பண்ணி கீழே இருக்கிற அந்த போனி டெயிலை வந்து ட்விஸ்ட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்டையர் ஹேரையும் அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஒரு பன் மாதிரி ரேப் பண்ணி பின் பண்ணிட போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஹேர் ஸ்டைல். ஒரு மெஸ்ஸி பன் மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல். ரொம்ப நீங்கள் எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கேஷுவல் லுக்குக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஆப்வியஸ்லி மல்லிப்பூ நம்ம வைக்க போகிறோம். ஸோ மல்லிப்பூவை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி என்னுடைய பன்னில் இந்த மாதிரி ரேப் பண்ணி சிம்பிளாக பின் பண்ணிக்க போகிறேன். வெரி வெரி சிம்பிள் ஹேர் ஸ்டைல். ஐ திங்க் எல்லாருமே இந்த ஹேர் ஸ்டைல் ஈஸியாக க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் சாரீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மெஸ்ஸி பன் போட்டு அழகாக இந்த மாதிரி பூ அதை சுற்றி வச்சிங்கன்னா ப்ராப்பராக ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய finished hairstyle and traditional makeup look for Pongal.
So guys, இதுதான் என்னுடைய finished neutral glam traditional makeup look for Pongal. But at the same time, கொஞ்சம் elegant traditional outfits க்கு போகிற மாதிரி ஒரு makeup look. Mostly traditional Indian clothes-ல வந்து நிறைய gold and bronzy tones இருக்கும். So இந்த makeup look கண்டிப்பா எல்லா outfits-க்குமே suit ஆகும். Eyeshadow color and lip color உங்க outfit-க்கு ஏத்த மாதிரி நீங்க change கூட பண்ணிக்கலாம். But இதுதான் என்னுடைய ஒரு classic traditional makeup look. So பொங்கலுக்கு ரொம்ப suitable-ஆ இருக்கும். I hope உங்களுக்கு என்னுடைய quick and easy updo hairstyle பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த tutorial-ல யூஸ் பண்ண எல்லா product details-மே நான் உங்களுக்கு description box-ல கொடுத்துறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் wish you a very very happy பொங்கல். நிறைய சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க. எனக்கு சக்கரை பொங்கல் one of my favorite items. ஸோ கண்டிப்பாக நிறைய நான் சாப்பிட போகிறேன். டயட் எதுவுமே நான் மெயின்டைன் பண்ண போகிறது கிடையாது. பட் எனிவே ஹாப்பியாக நீங்கள் இந்த பொங்கல் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த மேக்கப் லுக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ப்ளீஸ் டேக் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுடைய போஸ்ட் ஸ்டோரிஸில் ரீபோஸ்ட் பண்ணுறேன். எனிவே கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ நோ வாட் டு டூ. Give it a big thumbs up, comment, subscribe and subscribe பண்ண மறக்காதீங்க. Bell notification-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற uploads எல்லாமே உங்களுக்கு frequent-ஆ உங்க feed-ல வரும். நான் Instagram-லயும் follow பண்ணுங்க. நான் நிறைய அங்கேயும் post பண்ணுவேன். நான் link description box-ல கொடுத்திருக்கேன். Take care of yourselves and I shall see you guys soon in my next one. Bye.